சரியா இருக்கு. ஆமா, நீ சென்னையில் என்ன வேலை பார்க்குற? ஜுவல்லரி டிசைனிங். ஸ்டோர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர்டிஸ்டா? கல்யாணத்தை பற்றிலாம் ஏதாச்சும் யோசனை இருக்கா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. சொந்தமாக ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கணும். ஓ, ஃபேமிலியில் நிறையா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லாமே கிளியர் பண்ணணும். ஒரு 3 இயர்ஸ் கரியரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் கல்யாணம்லாம். போகுது. அப்படியே வித்தியா உரிச்சு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தவரை தெரிஞ்சிச்சு. சரி சரி. பொண்ணு ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. ஆஸ்பத்திரியில் அவ்வளோ ஹெல்ப் எங்களுக்கு. வேண்டாம். விட்டுட்டீங்களா? குடிக்கிறதே விட்டுட்டீங்களா? ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற? இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போற? அன்னைக்கு போதையில யாராவது பொண்ணு பாருங்கடான்னு சொன்னீங்க. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சில பொண்ணுங்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாக்குறீங்களா? வேணாம். பாருங்க பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு? கண்ணை பாரு எப்படி இருக்குன்னு. இது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொண்ணோட முடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ உண்டு இருக்கு. உங்களுக்கு லாங் ஹேர் தானே பிடிக்கும்? இது ஓகேவா? நல்லா இருக்கு. எனக்கு ஓகே. பார்க்கவே இல்லை ஓகே சொல்றீங்க. உங்களுக்கு பிடிக்க வேணாமா? அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதானா? எனக்கு ஓகே. இல்ல, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ என்னால் முடியாது. எனக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது. என்னால் 3-4 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. கல்யாணம் 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 கல்யாணம். எந்த பொண்ணுனாலும் ஓகே சொல்ற உங்களை மாதிரி ஒருத்தருக்கு எந்த பொண்ணு ஓகே சொல்ல மாட்டாங்க. தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பொண்ணு பார்க்க போகும்போது போவீங்கல்ல, டைம் இல்லாம பொண்ணு பார்க்க போகாதீங்க. பொண்ணு பார்த்ததும் ஓகே சொல்லாதீங்க. ஒரு தடவை திரும்பி அந்த பொண்ணை பாருங்க. இவளை இப்போ மிஸ் பண்ணிட்டா லைஃப் லாங்கா மிஸ் பண்ணிடுவோமோன்னு தோணுச்சுன்னா அவ தான் உங்களுக்கானவ. அப்படி தோணலைன்னா ராமே, உன் மச்சான் பர்மிஷன் பாஸோட வந்திருக்காரு, கூப்பிடுறாங்க. போங்க, உங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஹலோ, ஆமாங்க சார். சரிங்க சார், வந்துடுறேன் சார். சார். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வர சொன்னாங்க. சார் வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சாமி இது? நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? சாரிங்க, உங்ககிட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு வந்தது தப்பு தான்.
ஆனால் வீட்லேயே இருந்திருந்தா தம்பி போதும் நிறுத்துப்பா, நீ பண்ணதெல்லாம் போதும். அவள் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி சொன்னதும் அந்த பையனுக்கு நல்ல படிப்பு இல்லைம்மா, அந்த பையன் நல்ல வேலையில் இல்லைம்மா, இல்லை குடும்பம் சரியில்லை, நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரிலன்னு இப்படி என்ன காரணம் சொல்லியிருந்தீங்கனாலும் அவள் நீங்கள் சொல்கிறத பற்றி யோசிச்சிருப்பா. ஆனால் இது எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் நேராக ஜாதியை பற்றி பேசியிருக்கீங்க. அதனால தான் அவன் நீங்கள் சரியில்லைன்னு என்னை தேடி வந்துட்டான். ஆனால் அவளால் நீங்கள் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்க முடியல. ஒரு பொண்ணு எதுக்காவது பயந்தான்னா அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. இப்போ உங்களை பார்த்து பயந்து என் பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாவிட்ட பேசுகிறேன்ப்பா. அம்பையா கூப்பிட்டு வீட்டுக்கு போட்டுமா? போலாமா? வாங்கம்மா வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. இந்த கருமத்தை கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. டேய் ராம, வாடா, நீ இந்த கருமத்தை பாரு. வாடா, ஓடி போறவன அப்படியே விட்டு கூட இருக்கான் பாரு. இந்த கூத்த எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏமா, உன்னை இழுத்துட்டு போனவன் பத்தி விட்டானா இல்ல போர் அடிச்சு போய் நீ ஓடியான்ட்டியா? இவ்வளவு விடு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈனா மான வெக்க சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இப்படி வீட்டை விட்டு ஓடி போன ஓடுகாலி வீட்டுக்கு கூட இருக்கியே. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுகிறேன், நாக்க அறுத்துருவேன். நீ விருந்தாளி, இன்னைக்கு வருவேன், நாளைக்கு போவேன். உனக்காக என் பொண்ணை தலைமுழுக முடியுமா? இத்தனை நாள் இவன் என்ன நினைப்பா, அவன் என்ன நினைப்பா, ஊர் என்ன நினைக்கணும் இருந்ததால தான் உன்ன மாதிரி ஆள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு எவனும் தேவையில்லை, என்ற பொண்ணு தான் முக்கியம், அவன் சந்தோஷம் தான் முக்கியம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போ. கேட்டீங்கல்ல கேட்டீங்கல்ல, நல்லா கேட்டீங்கல்ல. என்ன வெளியே போக சொல்றான்? நாக்க அறுத்துருவேன்றான். மச்சான், இவன் நம்ம ஜாதிக்கார பையன் இல்ல, வரதட்சணை கொடுக்க வக்கு இல்லாத பையன். இவ்வளவு போய் பாவம் பார்த்து பொண்ணு கட்ட வந்த பாத்தீங்களா? நம்மள செருப்பாராடுகள் செருப்பாராடுகள். நீங்க யாருங்க எங்களுக்கு பாவம் பார்க்கறதுக்கு? நாங்க உங்களை தேடி வந்தோம், நீங்க தானே ஊருக்குள்ள பொண்ணு இல்ல நீங்க வந்தீங்க. டேய் நிறுத்துறா, இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க பல்ல பேத்துருவேன். எண்ணி 30 நாளையில என் பையனை கல்யாணம் வைக்கிறேன். முதல் பத்திரிக்கை உனக்கு தான் அனுப்புவேன். கொடுங்க கொடுங்க, யாருங்க தடுத்தா? கொடுங்க. என்ன நடந்து தெரியாம வாய் வந்ததா? விடுவீங்களா? இல்ல மாப்பிள்ள, என்ன பேசுறாங்க? நிறுத்துறீங்களா? நீங்க அம்பிகா உள்ள கூட்டிட்டு போங்க. எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு தடவை திரும்பி அந்த பொண்ணை பாருங்க. இவளை இப்போ மிஸ் பண்ணிட்டா லைஃப் லாங்காக மிஸ் பண்ணிடுவோமோன்னு தோணுச்சுன்னா அவள் தான் உங்களுக்கானவ.
அக்கா புரோக்கர் பொண்ணு போட்டு அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க கொடுங்க. இந்தா ராம நீ மட்டும் ஓகே சொல்லு. போனது இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணா கிடைக்காது இங்க பொண்ணு. பாருவே. நல்லா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா சொல்ற? என்னடா சொல்லணும்? என்னாச்சு? நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. என்னடா பேசுற? அந்த வீட்டில் அவ்வளோ பேசியிருக்கேன், அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க சொல்றியா? சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட கேட்டியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமான்னு? கேட்கணும்பா. என்ன கேட்ப? அது அப்பங்கிட்ட போய் ஐயா எனக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல, ஒரு 2வது பொண்ணை கட்டி தரேன் கேட்பியா? என்ன சொல்றேன் அவன்? இல்லைப்பா, நல்ல பொண்ணாக இருக்காளே, நானே அவகிட்ட பேசி பார்த்தேன் எப்போ கல்யாணம்னு. ஆனால் அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனை, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டா. அதோட நானும் விட்டேன். என்ன இன்னும் 3 வருஷம் காத்திருக்க போறானாமா? டேராம், எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. உன் வயசு என்ன? நான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எதுக்காக பதில் சொல்லணும்? என்னடி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறானா? இல்லை யார்கிட்ட பதில் சொல்லணும்? டேய் ராம சொல்லணும்டா. கல்யாணம் என்ன ஆச்சுன்னு சொல்லணும். அக்காவை நிச்சயம் பண்ணிட்டு ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்றேன்னு சொல்லணும். மாமா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு எனக்கு சொல்லுங்கள், நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை என்னை சுற்றி எல்லாரும் கல்யாணம் ஆகுதேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு இப்போ வயசு 33 ஆச்சு. இன்னும் 3 வருஷத்தில் 36. 36 வயசில் கல்யாணம் பண்ணால் எப்படின்னா தப்பா? ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா? ஆ எப்படிப்பா இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்றது? அம்மா, இந்த ஊருக்கு வரும்போது நானும் அதே கன்ஃபியூஷனில் தான் வந்தேன். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு. அத்தை ஃபோன் பண்ணாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாமா யாரோ பொண்ணு பார்த்தாங்கிறதுக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன் கல்யாணம்? எனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணல, ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ராதாக்கு எப்போ சம்மதமோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி, என்ன வயசு, என்ன நிறம், என்ன வேலை, எவ்வளவு சொத்து இருக்கு, இதுக்கு இவ்வளவு கணக்கு? இந்த கணக்குல வாழ்க்கை எங்க மாமா இருக்கு? அண்ணே, சார் என்ன கொலப்பலூர்ல இறக்கி விட்டுறீங்களா? சரி இருங்க. அண்ணே எங்கண்ணே போற? சார் ஒரே நிமிஷம், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இதுக்கு மேல உங்களை நிறுத்துறது உங்களோட ஈகோ தான். என் கூட வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க, இல்ல வேணாம், நான் கிளம்புறேன். சரி சார், போலாம் போலாம். டேய் ராம ராம